போன எபிசோடில் நம்ம நந்தி தேவை சிவனுக்கு மஞ்சளை பூசிய பிறகு நம்ம சிவனும் நாளை காலை நாம் பர்வதராஜன் ஹிமவான அரசர் அரண்மனைக்கு திருமண ஊர்வலத்திற்காக செல்லவிருக்கிறோம்னு சொன்னார் இல்லையா. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த செய்தியை கைலாயத்திலிருந்து அரண்மனைக்கு ஒரு தூது மூலமாக அனுப்பியிருக்காங்க. பார்வதி தேவியும் அதை படித்து பார்த்துட்டு மகாதேவன் கைலாயத்திலிருந்து விரைவில் திருமண ஊர்வலமாக வரவிருக்கிறார்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாராயணர்கிட்டே இவ்வளோ செல்வம் இருக்கும்போது அவரை விட பெரிய கடவுளான மகாதேவர்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கும். நான் இது வரைக்கும் மகாதேவரை சிவலிங்கமாக தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் பார்க்க போகிறேன். அவர் ரொம்ப அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா கடவுள்களையும் விட நம்ம சிவன் தான் அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறாங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா. பார்வதி தேவியும் பார்வதியோட அம்மா ரொம்ப அதிகமாக கற்பனை காண்றதை நினச்சி என்ன நடக்க போகுதோன்னு நினச்சி பயப்படுறாங்க. ஏன்னா சிவன் தான் எந்த ஒரு அணிகலன்களையும் விரும்ப மாட்டாராச்சு. அவரோட துறவர நிலையை நினச்சி தான் பார்வதி தேவி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க என்ன நடக்க போதும்னு. அப்படியே இந்த பக்கம் கைலாயத்தில் நம்ம சிவன், நாராயணர், பிரம்மதேவர், தேவர்கள், சிவகணங்கள், நந்தி தேவர்னு எல்லாருமே கூடி ஊர்வலத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்மலாம் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போவோம் இல்லையா, அதே போல் நம்ம லக்ஷ்மி தேவியும் சிவனுக்கு ஆரத்திலாம் எடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சிவனும் லக்ஷ்மி தேவி நீங்கள் செல்வத்தின் கடவுள், நீங்கள் ஞானம் மற்றும் கலையின் கடவுளான சரஸ்வதியும் பார்வதி தேவிக்கு போய் உதவி செய்யணும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அரண்மனைக்கு. இவங்கெல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம நந்திதேவரும் இறைவா ஊர்வலத்தை தொடங்கலாமான்னு சொல்லி கேட்குறாப்புல. நம்ம சிவனும் நான் முக்கியமான ஒருத்தருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றாப்புல. நந்தியும் இறைவா அந்த முக்கியமான நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க நம்ம சிவனும் அவரோட உதவியின்றி நானும் தேவியும் இணைஞ்சிருக்க முடியாது, அவர் தான் மார்க்கண்டேய முனிவர்னு சொல்றாப்புல சிவன். அது என்னன்னா முதல்ல நம்ம பார்வதி தேவி சிவனை சந்திக்கிறது எப்படின்னு சொல்லி மார்க்கண்டேய முனிவர்கிட்ட கேட்கும்போது நம்ம மார்க்கண்டேய முனிவரும் இறைவனை அடைவது மிகவும் எளிது, அதற்கு ஒரு மந்திரம் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயம்ன்ற மந்திரத்தை பார்வதி தேவிக்கு மார்க்கண்டேய முனிவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதனாலதான் நம்ம சிவன் மார்க்கண்டேய முனிவருக்காக காத்திருக்காரு. நம்ம மகாதேவரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹரஹர மகாதேவான்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கண்டேய முனிவர் வராரு. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா நம்ம பார்வதி தேவியோட அம்மா மைனாவதி ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அங்க வந்து நம்ம பார்வதி தேவியோட அப்பா ஒரு மாதிரியா பரபரப்பா திருன்னு முழிக்கிற மாதிரியே இருக்காரு. அதை கவனிச்சு நம்ம பார்வதி தேவியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க நம்ம பார்வதி தேவியோட அப்பா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க நம்ம தக்ஷனும் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய படை வீரர்கள் நமக்கு போதாது, இன்னும் பல வீரர்கள் தேவைப்படுவார்னு சொல்றாப்புல நம்ம தக்ஷன் சொன்னதெல்லாம் கேட்டு இன்னும் பயந்த நம்ம பார்வதி தேவி என்ன ஆட்சி தந்தையன்னு சொல்லி கேட்க நம்ம பார்வதி தேவியோட அப்பாவும் நேற்றிரவு வந்த புயல்னால கைலாயத்திலிருந்து வரக்கூடிய சீர்வரிசையெல்லாம் பாதையை தடைப்பட்டு வழியிலேயே மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திருமண ஊர்வலத்துல வரக்கூடிய மகாதேவரை வரவேற்க வந்து கொண்டிருந்த இசை கலைஞர்களும் நடு வழியிலேயே சிக்கிக் கொண்டனர். பாதையை சரி செய்து அவர்களை மீட்கும் பணியில் நம் வீரர்கள் தீவிரமாக உள்ளனர்னு சொல்றாப்புல நம்ம பார்வதி தேவியோட அப்பா. இந்த பக்கம் கைலாயத்துல நம்ம மார்க்கண்டேய முனிவர் மகாதேவா என்னுடைய வருகைக்காக தாங்கள் காத்திருந்தது நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லி மார்க்கண்டேய முனிவர் சிவன்கிட்ட சொல்றாப்புல. நம்ம மகாதேவரும் தேவி எந்த குருவை தன்னுடைய குருவாக ஏற்றார்களோ அந்த குரு இல்லாமல் இந்த நிகழ்வே நடந்திருக்காது. நீங்கள் இல்லாமல் என் திருமண ஊர்வலம் எப்படி நடக்கும்? உங்களின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே எனக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. இந்த ஊர்வலமானது கைலாயத்திலிருந்து ஹிமவான அரசர் அரண்மனை வரை நடக்கும். அரண்மனைக்கு சென்ற பிறகு வேண்டுமானால் நீங்கள் பெண் வீட்டு சார்பாக எங்களை வரவேற்கலாம்னு சொல்றாப்புல நம்ம சிவன் மார்க்கண்டேய முனிவர் கிட்ட. மார்க்கண்டேய முனிவரும் உங்களின் கட்டளைப்படியே இறைவான்னு சொல்லிட்டு அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறார். நம்ம நந்தியும் மகாதேவர்கிட்ட இறைவா ஊர்வலத்தை தொடங்கலாமா, எல்லோரும் வந்துவிட்டனர், உங்களது வாகனமான நானும் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாப்புல நந்தி. நம்ம சிவனும் இல்லை நந்தி இல்லை இன்னும் தயாராகவில்லைன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நந்தியும் என்னன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாப்புல. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில நம்ம பார்வதி தேவியோட அப்பா சொன்னதெல்லாம் கேட்ட இளவரசி மைனாவதி இப்பொழுது இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் வரவில்லை என்றால் இந்த திருமணம் எப்படி நடக்கும் பார்வதின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே இந்த பக்கம் கைலாயத்துல நம்ம சிவன் இன்னும் தயாராகவில்லைன்னு சொன்னார் இல்லையா, அது என்னன்னு பார்த்தா நம்ம நந்தியை இன்னும் யாரும் அலங்கரிக்கவே இல்லைங்க. நம்ம சிவனும் நாராயணர்கிட்ட நந்தியை அலங்கரிக்கிறதுக்கான சில பொருட்கள் எல்லாம் கொடுத்தாப்புல இல்லையா, அந்த பொருட்களை எல்லாம் நம்ம சிவன் வாங்கி சிவனே நந்திக்கு அலங்காரத்தை செய்ய ஆரம்பிக்கிறாப்புல. நம்ம நாராயணரும் நந்தி இந்த பொருட்களை எல்லாம் நம்ம சிவனே அவரோட கைகளால உனக்கு தயார் செஞ்சதுன்னு சொல்றாப்புல. நம்ம நந்தி தேவருக்கும் நாராயணர் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காப்புல. நந்திக்கான அலங்காரத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நந்தியும் அவருடைய மாடு ரூபத்துக்கு மாறிடுறாரு. நம்ம நந்தியும் மாடு ரூபத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் நம்ம சிவன் நந்தி மேல அமர்ந்து எல்லா
எல்லாரும் ஹரஹர மகாதேவான்னு கோஷமிட்டு நம்ம மார்க்கண்டேய முனிவர் தேங்காய் உடைச்சி அந்த திருமண ஊர்வலத்தை தொடங்குறாங்க. கைலாயத்திலிருந்து திருமண ஊர்வலத்துல எல்லாரும் ஹரஹர மகாதேவான்னு சொல்லிக்கிட்டு இசையில மயங்கி எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா சிவனோட திருமண ஊர்வலத்தை தொடங்கி இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா இளவரசி மைனாவதியும் இன்னும் பயத்திலே தான் இருக்காங்க. பார்வதி உடை ஆபரணங்கள் மாப்பிள்ளை வீட்டு சீர்வரிசைகள்னு எதுவும் வராம இந்த திருமணம் எப்படி நிறைவேற போகுதுன்னு சொல்லி ரொம்ப அச்சப்படுறாங்க. பார்வதி தேவியும் அம்மா எனக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் மீதெல்லாம் ஆசை இல்லை, நான் சாதாரணமான பெண்ணாகவே திருமணம் செய்து கொள்ள தயாராக தான் இருக்கிறேன், மகாதேவரும் இதனை ஏற்றுக்கொள்வார்னு சொல்றாங்க பார்வதி தேவி. இளவரசி மைனாவதியும் எனக்கு என்னுடைய மகள் திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆசை இருக்கும் அல்லவா, என் மகளை அழகாக அலங்கரித்து திருமண கோலத்தில் எனக்கு மட்டும் காண ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ஆந்தை வருது. அந்த ஆந்தையை பார்த்த எல்லாருமே பகல் நேரத்திலேயே ஆந்தையா, இது கெட்ட சகுனத்திற்கான அறிகுறின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா நம்ம பார்வதி தேவி நான் முதலாக கைலாயம் சென்ற பொழுது இந்த ஆந்தையை பார்த்துவிட்டு தான் சென்றேன். ஆந்தையை காண்பது ஒன்றும் கெட்ட சகுனம் அல்ல, அது நல்ல சகுனம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆந்தையானது லட்சுமி தேவியின் வாகனமாகும். இதற்கான காரணம் என்னவென்றால் லட்சுமி தேவி இங்கே வரப்போகிறார்கள்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவியும் சொன்னது போலவே அங்க நம்ம லட்சுமி தேவியும் வந்துடுறாங்க. லட்சுமி தேவியும் அங்க வந்து ஹிமவான் அரசரை கவலைக்குள்ளாதீர்கள், திருமண ஊர்வலம் வருவதற்கு முன்பாகவே மாப்பிள்ளை வீட்டு சீர்வரிசைகள் மற்றும் இசை கலைஞர்கள் அனைவரும் எல்லாரும் இங்கு வந்து விடுவார்கள்னு சொல்றாங்க லட்சுமி தேவி. லட்சுமி தேவி சொன்னதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவி பார்வதியின் திருமண அலங்காரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்க லட்சுமி தேவி. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம லட்சுமி தேவி பார்வதி தேவியை அலங்கரிப்பதற்கு தேவையான நகைகள் உடைகள் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க லட்சுமி தேவி. நம்ம இளவரசி மைனாவதியும் தேவி லட்சுமி நீங்கள் உதவியதற்கு என்னிடம் நன்றி கூறுவதற்கு வார்த்தைகளே இல்லை, நாங்கள் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாங்க இளவரசி மைனாவதி. பார்வதி தேவியின் திருமணத்தில் பார்வதி தேவியை அலங்கரிப்பதற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க லட்சுமி தேவி. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவியை அலங்கரிக்கணுன்றதால அங்கிருந்து எல்லாரும் வெளியேறுறாங்க. நம்ம பார்வதி தேவி லட்சுமி தேவி மட்டும் இருக்காங்க. நம்ம பார்வதி தேவியின் அப்பா அம்மாவான இளவரசர் ஹிமவானும் இளவரசி மைனாவதியும் திருமண ஊர்வலத்தில் வரக்கூடியவங்க எல்லாத்தையும் அழைப்பதற்காக வெளியே போறாங்க. ஆனா அங்க நம்ம சரஸ்வதி தேவியும் இசை கலைஞர்களும் தான் அங்க வராங்க. இளவரசர் ஹிமவானும் இளவரசி மைனாவதியும் ஓடி போய் சரஸ்வதி தேவியை வரவேற்கிறாங்க. நம்ம சரஸ்வதி தேவியும் இசை கலைஞர்கள் மட்டுமல்லாம நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்று மதியத்திற்குள்ளாரையே திருமண ஊர்வலத்தில் வருபவர்கள் வந்து விடுவார்கள்னு சொல்றாங்க சரஸ்வதி தேவி. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க பார்வதி தேவியோட அம்மா. உடனே இந்த செய்தியை பார்வதி தேவி கிட்ட சொல்ல போறாங்க இளவரசி மைனாவதி. அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி இருக்கக்கூடிய அறைக்கு வந்தா நம்ம லட்சுமி தேவி பார்வதி தேவியை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியோட பெற்றோர்களை பார்த்த நம்ம லட்சுமி தேவியும் ரேவதியும் நான் சென்று மற்ற வேலைகளை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்வதி தேவியோட அம்மாவும் பார்வதி தேவியை பார்த்துட்டு இந்த உலகத்திலேயே அழகான மணமகள் யாருன்னா அது என்னோட மகள் தான் சொல்றாங்க. பார்வதி தேவியோட அப்பாவும் அது சரிதான், ஆனா இந்த உலகத்திலேயே அழகான மணமகன் யாரா இருப்பாங்கன்னா நம்ம மகாதேவரா தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட பார்வதி தேவியோட அம்மாவும் நான் இது வரைக்கும் மகாதேவரை நேரில் பார்த்ததில்லை, அவரோட உண்மையான உருவத்தை காண்பதற்கு நான் மிகவும் ஆவலா இருக்கேன், மகாதேவன் மிகவும் அழகாக இருப்பார்னு நினைக்கிறேன், இந்நேரம் ஊர்வலத்துல எப்படி வந்துட்டு இருக்காரோன்னு சொல்லி மகாதேவரை பத்தின தன்னோட கற்பனைகளை இன்னும் அதிகமா வளர்த்துக்கிறாங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா. அப்படியே இந்த பக்கமும் நம்ம திருமண ஊர்வலத்துல நம்ம சிவனோட கோலத்தை பார்த்தா நெத்தி நிறைய சாம்பல பூஜையில் வராப்புல நம்ம மகாதேவர் மகிழ்ச்சியா. அப்படியே அந்த பக்கம் நம்ம பார்வதி தேவியோட அம்மாவோட கற்பனை இதோட இன்னும் நிக்கலங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மகாதேவனோட திருமண ஊர்வலத்துல நம்ம நாராயணர் பிரம்மன் அனைத்து தேவர்களும் முன்னின்று வழிநடத்தி வருவார்கள்னு சொல்றாங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா. அப்படியே இந்த பக்கம் திருமண ஊர்வலத்தை பார்த்தா நம்ம பார்வதி தேவியோட அம்மா சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்குங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி வருது நம்ம நாராயணரோ தேவர்களோ கிடையாதுங்க, நம்ம சிவகணங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவியோட அம்மா பூக்கள் நிறைந்தும் வண்ணமயங்களா இருக்கும்னு சொல்றாங்க அந்த திருமண ஊர்வலம். ஆனா இங்கிட்டு திருமண ஊர்வலத்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல, எல்லாருமே சாம்பலை தாங்க அடி பூசிக்கிட்டு வராங்க. நம்ம பார்வதி தேவியோட அம்மாவும் திருமண ஊர்வலம் வந்த பிறகு நான் தான் முதல்ல போய் சிவனை வரவேற்பேன்னு சொல்றாங்க பார்வதி தேவியோட அம்மா. நம்ம பார்வதி தேவியும் மகாதேவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாருன்னு எப்படி அம்மாவுக்கு புரிய வைப்பதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திருமண ஊர்வலத்துல நம்ம
நாராயணர் சிவனை பார்த்து, நாம அரண்மனையை சென்றடைறதுக்கு முன்னாடியே பார்வதி தேவி கிட்ட துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தை பத்தி சொல்லி ஆகணும்னு சொல்றாப்புல நாராயணர். நம்ம மார்க்கண்டேய முனிவரும் என்ன சாபம் நாராயணன்னு சொல்லி கேட்கறாப்புல. நம்ம நாராயணரும் துர்வாச முனிவர் சிவனுக்கு கொடுத்த சாபத்தை பத்தி மார்க்கண்டேய முனிவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மார்க்கண்டேய முனிவரும், ஆமா நாராயணர் சொல்றது சரிதான், பார்வதி தேவி கிட்ட முன்னாடியே சாபத்தை பத்தி சொல்றது நல்லதுன்னு சொல்றாப்புல மார்க்கண்டேய முனிவரும். நம்ம சிவனும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அரண்மனையில எல்லாரும் என்ன இந்த கோலத்திலேயே பார்க்கட்டும், அதன் விளைவு என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நான் துர்வாச முனிவரின் சாபத்தை ஏற்றுக்கொண்டவன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். அங்க எல்லாருமே ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவான்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த திருமண ஊர்வலத்தோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.